முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஒரே ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி இந்த முருகனின் வாக்கை நீ கேட்டாலே போதும். நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பேரதிர்ஷ்டத்தை இந்த முருகன் உனக்காக உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். ஆமேன் செல்வமே. ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்க. உன் மனசில் நிறைய ஆசை இருக்குது, நிறைய விஷயம் நடக்கணும்னு நினைக்கிற. அதில் எந்த ஒரு விஷயத்தை நீண்ட காலமாக யோசித்து நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதைத்தான் உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன்னுடைய தரத்தையும் வைராக்கியத்தையும் அன்பையும் பெருக்கிக் கொள்ளும் பிள்ளையாக தனித்துவமாக தைரியமாக இரு. கண்டிப்பாக நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன். தாகத்துக்கு தண்ணீரும் பசிக்கு உணவும் கிடைக்காத மனிதர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கும்போது, அவர்களெல்லாம் என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும்போது, இது எல்லாமே கிடைச்சி வாழ்க்கையை ஓரளவுக்கு நல்லாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்காதா என்ன? முதல்ல எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்க இந்த முருகன் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துவதற்கு 1000 காரணங்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்கள்ல இருந்து உன் வாழ்க்கைக்கான அனுபவத்தை படித்து கொண்டாய்தானே. இனிமே நீ எப்படி வாழணுங்கிறத அந்த அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள யோசிக்க தயாராகு. அடுத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது அதை பற்றியே பேசி குற்றம் சொல்லி குறை சொல்லாமல் அவர்களை மன்னிப்பதே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்குமே செல்வமே. ஒருத்தரை பழி வாங்குறதோ அல்லது அவர்களை திட்டி அவர்கள் மனசோ காயப்படுத்துவதோ ஒருபோதும் அவர்களை திருத்தாது. அதுக்கு பதிலாக நீ செஞ்சதை அவங்க யோசிச்சு இன்னும் தவறான ஆளாக தவறு செய்யக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. ஆனால் நீ மனசார மன்னிக்கும் போது அது அவர்கள் மனசுக்குள் ஆழமாக ஊடுருவி மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாதுன்ற நினைப்பை அவர்களுக்குள்ள உருவாக்கும். ஏன்னா மனசாட்சி ஒவ்வொரு மனிதனையும் கூடவே நின்று கொள்ளும். மனிதன் தவறு செய்யும் போது நீ அதை மன்னிக்கும் போது அவங்க மனசாட்சியே அதை உறுத்தி அவர்களை ஒரு வழி பண்ணிடும் என் செல்வமே. மன்னிப்புங்கிறது இறைவனின் குணம். நான் உனக்குள்ள மன்னிப்புன்ற குணத்தை கொடுத்து தான் வச்சிருக்கேன். நீ சில பேரை மன்னிக்கும் போது கெடுவினைகளின் தாக்கமும் கர்ம வினைகளின் தாக்கமும் உன் வாழ்க்கையை விட்டு அருந்து போகும். அப்புறம் என்ன, உனக்கான புது வாழ்க்கைய, நீ நினைச்ச காரியங்கள் நடந்த வெற்றிகரமான வாழ்க்கைய நீ சந்தோஷமாக வாழலாம் அல்லவா? அதே போல நீ செய்கிற தவறுகளையும் இந்த முருகன் மன்னிப்பேன். கைமாறு கருதாம யார்கிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எல்லா இடங்களிலும் சமமாக பொழியும் மழை போல சமமாக அன்பு செலுத்த தயாராகு. உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய முயற்சி செய். அதன் மூலமா உன் புண்ணிய கணக்கு நிரம்பி வழியும். நீ கேட்காமலேயே வட்டியும் முதலுமாக நான் உனக்கான புண்ணியங்களை அள்ளித் தருவேன். நீ செல்லும் இடமெல்லாம் சிறப்பு பெறுவாய். நீ நினைச்சதெல்லாம் நினைச்சது போலவே நடக்குமேன் செல்வமே. என்னுடைய துணையோட நீ வாழ்க்கையில வெற்றி பெறும்படி இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய நல்ல திருப்பத்தை ஏற்படுத்த போறேன். உனக்காக நான் உனக்கே தெரியாம பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை நீ புரிந்து கொள்வாய். உன் கண்களில் தெரியும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற எல்லா வழிகளையும் நானே உனக்கு காட்டுறேன் என் செல்வமே. மனசுக்குள்ள ஊக்கமும் தைரியமும் இல்லாத காரணத்தால தான் சில சமயங்கள்ல நீ மூளையில முடங்கி போற. உன்னுடைய திறமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தைரியமா எழுந்து வா. எந்த முயற்சியையும் தைரியமாக பயப்படாம நீ செய்யும் போது அந்த முயற்சி உன் வாழ்க்கையவே மாற்றும். எதுக்கெடுத்தாலும் சோகத்தோடு சோர்ந்து போகாதே. கொஞ்சம் தைரியமா ஊக்கத்தோட இருந்தீனா இந்த முருகன் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பேன். குளிரையும் ஆபத்தையும் நினைச்சு நடுங்கிட்டே இருக்காம நீ நினைச்ச செயலை சிறப்பாக செய்ய களமிறங்கு. முடிஞ்ச அளவுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சிறப்பாக முயற்சி செய்ய ஆரம்பிச்சினா அடுத்தடுத்து அது எல்லா விஷயங்களும் முன்னேற்றமாக மாறும்படி இந்த முருகன் அருள் செய்வேன் என் செல்வமே. வீழ்வது வெட்கம் அல்ல, விழுந்தே கிடப்பதுதான் வெட்கம். அதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமா எந்திரிச்சு நில்லு. உன்னுடைய பெருமையின் உரைகளாக நீ செய்யும் நற்செயல்கள் இருக்கட்டும். உன் குறையை நீ பார்க்கும் பொழுது மற்றவங்க குறையை ஆராய்ச்சி செய்வதற்கு உனக்கு நேரம் இருக்காது. முதல்ல உன்னுடைய நேற்றைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இன்றைய உனது வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்து நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சமாவது முன்னேறி இருக்கா மாறி இருக்கான்னு யோசனை பண்ணு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாலும் கூட ஒரு கட்டத்தில் அது மிகப்பெரிய மாற்றமாக முன்னேற்றமாக உன்னை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கும்.
அன்பால் சாதிக்க முடியாததுன்னு இங்கு எதுவுமே இல்லை. எல்லாரிடமும் அன்பு செலுத்து. அன்புக்கு மயங்காத உயிர்களும் எதுவும் இல்லை. அன்புதான் என்னுடைய மறுவடிவம். அன்பு எந்த இடத்திற்கும் ஊடுருவி போகும். அன்பு அரக்கர்களையும் கூட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீ எல்லாரிடமும் அன்பு செலுத்த தயாராக என் செல்வமே. நல்லா வாழ்றதுக்கு சொந்தமா நிம்மதியா சொந்த வீடுன்னு ஒன்று இல்லையே, நீ கஷ்டப்படுறது எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரம் நீ கண்ட கனவை நனவாக்கும் விதமாக உன்னை சொந்த வீட்டில் குடியேற வைக்கிறேன். உனக்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நான் உனக்கு கொடுத்துருக்கிறது வாழ்க்கை அல்ல, ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பின் மூலமாக உன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சு உயர்ந்து நிற்க முடியுமேன் செல்வமே. நீ ஆறுதலாக சாய்ந்து கொள்ள ஒரு தோல் கிடைக்கும்னு தேடி போகாதே. இமயமலை போல தைரியமாக தனியாக உயர்ந்து நில். கண்ணீர் துளிகளை வழிய விடக்கூடாது. கண்ணீரை தொடச்சிக்கிட்டு வாழ்க்கையை வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கையோட வியர்வை வழிந்தோட வேலை செய்ய ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் புது துணியை உடுத்துவது போல நான் உன்னை புதுசாக படைச்சிருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நாள் உனக்கான நாளாக மாறும். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்து சேருவேன் செல்வமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ விரும்பிய கனவு வாழ்க்கையை வாழுவாய். சீரும் சிறப்புமாக மன மகிழ்ச்சியோடு நீ இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தினா என் அருளால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். காலதாமதம் ஆகுதேன்னு கவலைப்படாத. சில தரமான நல்ல செயல்கள் நடப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் ஆகும். ஆனால் அதை தாண்டி பல ஆண்டுகள் ஆகிய கரிமம் தங்கமாக ஆகுவது போல காலதாமதமான விஷயங்கள் மிக சிறப்பாக அழகா உயர்வா உன் வாழ்க்கையை மாத்திரும் என் செல்வமே. சாதாரண தங்கம்ங்கிற உலோகம் பெருசாக மின்னாது. ஆனால் புடம் போட்ட தங்கம் பளபளன்னு மின்னும். அதே போல் புடம் போட்ட தங்கமாக நீ ஜொலிக்கணுன்றதுக்காகவே நான் சில சோதனைகளை உனக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நீ சொக்க தங்கமாக ஜொலிக்க போகிறாய் என் செல்வமே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி இந்த முருகன் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறேன். நீ மனசார என்கிட்ட பேசக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரார்த்தனைக்கும் கூட நான் நிச்சயம் பதில் கொடுப்பேன். பிரபஞ்ச பேராற்றலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நடத்தி தரப்போகிறேன். நீ கற்றுக்கிட்ட பாடம் மூலமாக உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், சூழ்நிலைகள், வாய்ப்புகள், உன்னுடைய பதவி, வாழ்க்கை, குடும்பம் என அனைத்துமே உன் கர்மாவை பொறுத்து தானே இருக்கு. கர்மா நல்ல கர்மாவா நீ நல்லதை செஞ்சு வச்சிருந்தீனா உனக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும். வாழ்க்கை சந்தோஷமா, குடும்பம் மகிழ்ச்சியா, வெற்றிகரமாக இருக்கும். ஆனால் கெட்ட கர்மாக்களாக நீ கஷ்டங்களை சேர்த்து வச்சிருந்தீனா, வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருந்தீனா அது உனக்கு இன்னும் தண்டனையே அல்லவா கொடுக்கும். எப்போதும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சோர்ந்து போயிடாம நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட காத்திரு. நீ என்னிடம் வைத்த எல்லா விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். உன் வாழ்க்கையில் எப்போதும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு 2 காரணம் மட்டும்தான் இருக்குது. ஒன்று, யோசிக்காமல் அவசரமாக எதையாவது அவசரப்பட்டு செஞ்சிடுறதால வாழ்க்கை பிரச்சனையாக மாறி நீ வருத்தப்படுற. இன்னொன்று, நல்ல செயல்களை செய்யாமல் யோசிச்சுக்கிட்டே அதை தவற விட்டு விடுகிறாய். அதனால் நல்ல செயல்களை யோசித்து உடனே அதை செயல்படுத்து. தீய செயல்களையும் தவறான விஷயங்களையும் யோசித்து அதை ஒதுக்கி வச்சிடு என் செல்வமே. உன் வாழ்க்கையை என்கிட்ட முழுசாக நம்பி ஒப்படைச்சிட்டீன்னா இந்த முருகன் உனக்கான வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவேன். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றிக்கான ஒரு பகுதி தான். நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது வாழ்க்கை மிக பெரிய அளவில் உனக்கு மாற்றத்தை காட்டும். உன் மனசை கட்டுப்படுத்தும் எந்த விஷயங்களையும் நீ அனுமதிக்காதே. ஏன்னா உன் மனசு எப்போதும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணுமே செல்வமே. மனசில் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இரு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் மனசு வலிக்கும்படி, உன் மனதை நோக்கும்படி பேசியவர்கள் அவர்கள் செஞ்ச கர்மாவின் விளைவால் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் யார் பேசுகிறதையும் தப்பாக எடுத்துக்கிட்டு நீ கோபப்படாத. கோபப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்தாலும் அது கண்டிப்பாக உனக்கு பிரச்சனைகளை, எதிர் விளைவுகளை தான் உண்டாக்கும். அதனால் எப்போதும் பொறுமையாக நிதானமாக இரு. உன் தலைவிதி எப்படி இருந்தாலும்
இந்த முருகன் உனக்காக அதை மாற்றி எழுதுறேன். நீ பிறப்பதற்கு முன்பே உனக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த நான் பிறந்த பின்பு என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உன்னை கைவிட்டுட்டு போயிடுவேனா என்ன? 7 ஜென்மங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் இந்த முருகன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். என் பிள்ளைகள் யாருக்கும் பயம் என்பதே இருக்கக்கூடாது. அதனால தான் யாம் இருக்க பயமேன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் மனசு தான் உன்னுடைய எதிரிங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன் மனசில் வர்ற தேவையற்ற விஷயங்களை நீ ஒருபோதும் சிந்திக்காதே. தேவையற்ற விஷயங்களை மனசு ஞாபகப்படுத்தும் போது நீயும் அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் உன்னால் அமைதியாக வாழ முடியாது. அதனால் இந்த நிமிஷம் உனக்கு என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் செய். மனதில் வரும் தேவையற்ற எண்ணங்களையும் குழப்பங்களையும் தூக்கி போடு. நான் உனக்கு கொடுத்த வேலைகளையும் உன் கடமைகளையும் நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நானே உன் கையில் கொடுப்பேன் என் செல்வமே. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களோடு நீ தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதே. உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தீன்னா இந்த முருகன் நானே உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றுவேன். கண்ணீரோடு நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து நீ மனநிறைவோட மகிழ்ச்சியோட வாழும்படி செய்கிறேன். போகிற போக்கில் மனிதர்கள் உன்கிட்ட வந்து உன் வாழ்க்கையின் தற்போதைய நிலையை குறித்து உன்னை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி குத்தி காட்டி ஏளனமாக பேசி இல்லாததையெல்லாம் கேள்வி கேட்டு காயப்படுத்தலாம். ஆனால் யார் என்ன சொன்னாலும் பேசினாலும் என்னதான் உன்னை குத்தி காட்டி கேள்வி கேட்டாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருக்குது, கடினமான சூழலில் நீ இருக்கன்னு அவர்களுக்கு தெரியாது என் செல்லமே. அதனால் நீ எதையும் யாருக்கும் சொல்லி புரிய வைக்கணுன்ற எந்த தேவையும் இல்லை. மௌனமாக சிரிச்சுக்கிட்டே அவர்களை கடந்து போய்விடு. உனக்கான சரியான நேரம் வரும்போது நீ கேட்டதை விட நான் அதிகமாகவே உன் வாழ்க்கைக்கானதை கொடுத்து நீ யாருங்கிறதையும் உன் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பானது என்பதையும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போது நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை துணிஞ்சு செயல்படுத்து. நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்குமோ நடக்காதோன்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காத. அதை நானே உன் கூட உனக்கு துணையாக இருந்து உனக்கு பக்கபலமாக இருந்து சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் நீண்ட நாள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை உயர்த்துவேனேன் செல்வமே. உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னாலான முடிஞ்ச காரியங்களை மட்டும் சிறப்பாக செய். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் வரிசையாக சிறப்பாக நடந்து முடியும்.